Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 15/8/2025 வெள்ளிக்கிழமை, பரணி நட்சத்திரம். தோல்வியிலிருந்து ஒரு பாடத்தை கற்று அதன்பின் அதன்படி நடந்து ஒரு சாதனை படைக்கும் சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். முதலில் ஏற்பட்டது ஒரு தோல்வி. அந்த தோல்வியிலிருந்து நாம் எதை செய்யக்கூடாது, அதன்பின் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அறிந்து அதன்படி நடந்து வெற்றி பெறுவோர் இலக்கணம் என்ன? ஒரு சூத்திரம் சொல்கிறோம், பார்ப்போம். மேஷம் லக்கணம். சூரியன் சந்திரன் தனுசுவில் இருக்கிறார்கள். முதலில் அவர் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் ஒரு தோல்வி ஏற்படும். அந்த தோல்வி ஒரு பாடத்தை இவருக்கு புகட்டும். உண்மை அறிவார், அறிந்தபின் செயல்படுவார், வெற்றியை படைப்பார். எப்படி? லக்கணம் மேஷம். சூரியன் சந்திரன் தனுசுவில். சந்திரன் 4ற்கு உடையவன். சூரியன் 5ஆம் இடத்திற்கு உடையவன். சுகஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். தனுசு 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம் இருக்கிறார்கள். நாம் ஒரு கணக்கு பார்த்தோம். பாவத்திற்கு பாவம், அந்த பாவாதிபதி அந்த பாவத்திலிருந்து எத்தனாவது இடம், அதன் பிறகு லக்கணத்திலிருந்து எத்தனாவது இடம், இந்த இரண்டையும் பார்த்து ஆரம்பம் கடைசி எப்படி இருக்கும் என்று முடிவு செய்ய வேண்டும் என்று கற்றோம். இங்கும் அதேதான். கடகத்திலிருந்து தனுசு 6ஆம் வீடு, ருணஸ்தானம். கடன், வழக்கு, தோல்வி, கால தாமதம், சண்டை சச்சரவு, விபத்து, இவைகளையெல்லாம் சொல்லும் ஒரு இடம். 6, 8, 12 தீது இடங்களில் இது 6ஆம் இடம். ஆக முதலில் ஒரு தோல்வி, ஒரு கஷ்டம், ஒரு ஏமாற்றம் உண்டு. சூரியன் 5ஆம் வீட்டிற்கு உடையவன். இங்கே 9ஆம் வீடு. 5க்கு 5 நன்மையை செய்ய வேண்டும். நன்மை என்று சொன்னால் என்ன? இந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் மட்டுமல்ல, புத்திஸ்தானமும் இதுதான். இவனுடைய புத்திக்கு நல்லதோர் கருத்தை, வெற்றி கருத்தை எடுத்து சொல்ல வேண்டும் சொல்லியது. சரி, முடிவாக எப்படி பார்க்க வேண்டும்? லக்கணத்திற்கு அந்த தனுசு எத்தனையாவது இடம் பார்க்க வேண்டும் அல்லவா? பார்த்தால் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். எனவே கண்டிப்பாக, நிச்சயமாக, விதிப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம், தோல்வி அடைந்தாலும் எதை செய்யக்கூடாது என்று அறிந்து செய்ய வேண்டியதை செய்து வெற்றியை காண்பார். ஏனென்றால் லக்கணத்திற்கு அது 9ஆம் இடம். அன்பர்களே, ஜாதகம் பார்க்க வேண்டிய பல முறைகளில், வெற்றிகரமான பல முறைகளில் இதுவும் ஒன்று. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி, எதை செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்படுத்தி ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள்.
ரிஷபராசி அன்பர்களே, நாளைய தினம் இது போன்ற கஷ்டங்கள் எல்லாம் வரலாம். அதை எப்படி தீர்ப்பது என்று ஒரு முக்கியமான காரியத்தை ஆற்றி அதில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த லாபம் உண்டு. புத்திசாலித்தனமாக செயல்புரிந்து எந்த விதமான ஒரு சிறு பிழையுமின்றி செயல்பட்டு இந்த லாபத்தை பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய ஒரு முறை இருக்கிறது. அது அந்த முறையில் செய்தால் வெற்றியை கொடுக்கும். இன்று நீங்கள் இந்த வழியைத்தான் பின்பற்றுகின்றீர்கள். வெற்றி உண்டு, மதிப்பு மரியாதை பணம் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, உங்கள் லட்சியப்படி இன்று நீங்கள் பணிபுரிகின்றீர்கள். அந்த பணி வெற்றியை கொடுக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, ஒரு புதிய பாணியில் பேசுகின்றீர்கள், செயல்படுகின்றீர்கள். அந்த புதிய பாணி இன்று உங்களுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும், நல்லபடியாக கை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று யாரும் எதிர்பாரா ஒரு செயலை செய்கின்றீர்கள் நல்லபடியாக. அதற்கு பலன் எப்படி இருக்கிறது? மற்றவர்களிடம் நல்லபடியாக இருக்கிறது. நல்ல வேலை, நல்லதை செய்தார் என்ற ஒரு மதிப்பு உங்களுக்கு ஏற்படும் உங்கள் செயலால். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு மதிப்பு, மறுபாதி சற்று கஷ்டம் நஷ்டம். கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள், பண நஷ்டம். மறுபாதி நீங்கள் எதிர்பாரா பண வரவுகள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, எதை அறிந்து கொண்டால் நீங்கள் எடுக்கும் காரியம் நல்லபடியாக நடக்குமோ அதை அறிந்து அதன் வழி செயல்பட்டு வெற்றி காணும் நாள். இன்று உங்களது திறமையை யாரும் குறை சொல்ல முடியாது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது முயற்சி அடுத்தவர்களுக்கு ஒரு பாடம். உங்கள் முயற்சியில் திறமையும் இருக்கிறது, உண்மையும் இருக்கிறது. இந்த இரண்டும் ஒருங்கிணைந்து இன்று நீங்கள் வேலை செய்ய இருக்கின்றீர்கள். எனவே வேலையிலும் வெற்றி, உங்களுக்கும் நல்ல பெயர். மீனராசி அன்பர்களே, பேச்சில் கவனம் தேவை. அவசரப்பட்டு பேசக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. இது முக்கியம். ஏனென்றால் இன்று
நீங்கள் கொடுத்த வாக்கை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம் என்று காட்டுகிறது. எனவே வாக்கு கொடுக்காதீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.